உங்க பாதகாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல ஆட்சியாகவோ, உச்சமாகவோ, மூல வீட்லயோ இருந்தா, அந்த பாதகாதிபதி தசாபுத்தி காலகட்டம் ஜாதகருக்கு நன்மையை தருமா? அல்லது தீமை தருமான்னு கேட்டா, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? இப்போ சரராசிக்கு சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம். ஸ்திர லக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சரலக்கணத்துக்கு உடைய ஒரு ஜாதகருக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானங்கும் பொழுது, இப்ப மேச லக்கணமே எடுத்துக்கிட்டா, மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சனி பகவானா தான் வருவாரு. அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் அப்படிங்கிறவரு, அவரு 10ஆம் அதிபதியும் அவர்தான், 11ஆம் அதிபதியும் அவர்தான். அப்ப மேச லக்கணத்த பொறுத்தவரைக்கும் 10, 11 அதிபதியாக சனி பகவான் வருவதால், இந்த சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நீசமா இருந்தாலும் பிரச்சனை, ஆட்சியா இருந்தாலும் பிரச்சனை, உச்சமா இருந்தாலும் பிரச்சனை. மொத்தத்துல மேச லக்கணத்துக்கு சனி பகவான் எப்படி இருந்தாலும் பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம்.